வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாக்கியாவுக்கு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கு. கோபி சொன்ன மாதிரியே ஒரு வட இந்திய சமையலுக்கு மட்டும் ஒரு மாஸ்டரை வச்சுட்டு மீதி எல்லாமே இவங்களே தயார் பண்ணிடுறாங்க. இதில் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதில் சமையல் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கல்யாண வீட்டுக்காரங்களாம் ரொம்பவே கேட்குறாங்க. கேட்கும்போது பாக்கியான்னு ஒரு டீமை தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் தான் கொடுங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நாங்கள் அவங்கள பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட நிறைய பேர் வந்து நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு பாக்கியலட்சுமியை கூப்பிட்டு கணக்கு வழக்க செட்டில் பண்ணுறாங்க. கேட்டதை விட கூடுதலாக ஒரு 10,000 கொடுக்குறாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனது 3 லட்ச ரூபா தான், நீங்கள் 3,10,000 கொடுக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, என்ன அதனால தான் எக்ஸ்ட்ரா தரதை வச்சுக்கோங்க, இது எங்களுடைய அன்பின் காணிக்கை அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா அத்தை இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த ஆர்டர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம், அந்த வீட்டுக்காரங்க உடனே எங்களை ஈவினிங் கூப்பிட்டு பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க, கூட 10,000 தந்திருக்காங்க அத்தை, இதில் 3 லட்ச ரூபா இருக்குது, இதை சாமிகிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கித்தாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே பூஜை பண்ணி அதை காசாக கையில் கொடுக்குறாங்க. அப்போ கோபி அவங்க அம்மாவிட்ட பேசுறதுக்காக வந்து இருக்கிறாங்க டைனிங் டேபிளில். அப்போ கோபிக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எழிலாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனோடனே என்னம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவர் கொடுத்த ஐடியாவில் தான் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அப்படிங்கிறாங்க. பாத்தியா பாக்கியா, என் பையன் அவ்வளோ பெரிய அறிவாளி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கலாம் அப்படிங்கிற அத்தை, அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கோபி ரொம்பவே நினைக்கிறாரு, நம்ம பாக்கியா வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டோம், கண்டிப்பாக வந்து பாக்கியாட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அதுபோக நம்ம ஏன் பாக்கியா கூட சேர்ந்து வாழக்கூடாது, நம்ம தான் வந்து தப்பாக நினச்சோம், அந்த பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்குமான்னு சொல்லி. ஆனால் நம்ம விசாரித்த வகையில் பாக்கியாவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. அதுபோக பாக்கியா மேலே ஏதாவது லிங்க் இருக்குதுன்னா அந்த ஆள் எப்படி வெளியில் எங்கேயும் கிளம்ப மாட்டாம்ல. அப்போ பாக்கியா நம்ம கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கா, நம்ம ஏன் மீண்டும் பாக்கியா கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வருது. சரி, அவளும் நல்லா உழைக்கிறா, நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி நம்ம அப்படியே உட்காந்து ஜாலியாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகலாமே. பையங்க எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க, இன்னும் நம்ம இப்போ இனியா பாப்பாவுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஏக ஜாலி ஏற்றவங்க காலி நம்ம வாழலாமே அப்படின்னு நினைக்காரு. ராதிகாவை பற்றி திங்க் பண்ணவே இல்லை, மையை பற்றி நினைக்கவே இல்லை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராதிகாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. கோபியினுடைய செய்கையெல்லாம் ரொம்பவே மாற்றமாக இருக்குது. சரியாக கூட பேச மாட்டுறாரு. இவர் எதுக்கு எடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அதே சிந்தனையில் தான் இருக்கார். அந்த வீட்டு சிந்தனை மட்டும்தான் இருக்குது. அவங்க அம்மா, அவங்க பிள்ளைகள், பாக்கியா மேலே இவருக்கு திசை திரும்புது அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதிகா. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காலையில் பாக்கியா வாக்கிங் வருவாள், அவளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்கிங் போகிறாங்க. போகும்போது பாக்கியா வாக்கிங் நடக்கிறது வைக்கிறத ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து லைன் அடிக்க ஆரம்பிக்காங்க. ஒரே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த பாக்கியா இவர் ஏன் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதில் ஒரு ஆள் கேட்குறாரு, என்னங்க முன்னாள் மனைவியை செட் அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறாரு. உடனே அவரும் ஆமாம் கண்டுபிடிச்சேன், உங்கள் ஒய்ஃபு தானே சார், போய் பேசுங்க, பேசி ரொமான்ஸ் பண்ணுங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடியே போகிற பாக்கியா நில்லு அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ்டர் கோபி சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சாருக்கு எல்லாம் கூப்பிடாத, நான் ஒன்று அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் மரியாதையாக பேசுங்க, நான் உங்கள் ஒய்ஃபு கிடையாது, உங்கள் ஒய்ஃப் வந்து ராதிகா அப்படிங்கிறாங்க. நான் அவளை இப்போ ஒய்ஃபாகவே மனசுக்குள்ள நினைக்கல, கண்ணை மூடுனா கனவுல நீ தான் தெரிகிற, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியா சிரிக்கிறாங்க. நான் என்ன கடையில் இருக்கக்கூடிய பண்டமா நீங்கள் வேணும்னு சொன்னோன்னே கிடைக்கிறதுக்கு, சார் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. பாக்கியா அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி மேலே கை வைக்கிறாங்க. மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, மேலே கையெடுங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியா நீங்கள் ஒய்ஃப் தானே, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மறுபடியும் கை வைக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. கோபியை பலார்னு வாங்குறாங்க. பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க பார்க்கில். இந்த விஷயம் ராதிகாவுக்கு தெரிய வருது. அப்படி பாக்கியா நடந்து போயிடுறாங்க. கோபிக்கு ஒன்றுமே ஓடலை. எல்லோரும் பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பார்க்குக்கு ராதிகா வந்து நிற்காங்க. கோபி இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. செல்லம் ஒன்றும் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலையா, பாக்கியா வந்து பலார்னு விட்டதாக எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபி, என் மேலெலாம் கை வைக்கணுமா ராதிகா, நான் யார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் அந்த கன்னத்தை பொத்திட்டுருக்கீங்க, கையெடுங்க அப்படிங்கிறாங்க. கை எடுக்கிறாங்க. 5 கை விரல் ரேகையும் அதில் பதிவாகிருக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு வெக்கமாக இருக்குது உங்களை நினச்சா அப்படிங்கிறாங்க.
இப்போ கோபி நான் உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராதிகா, நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காத, பாக்கியாவும் என் ஒய்ஃப் தானே, அவள் வேறு கல்யாணம் முடிக்காமல் நீ நினச்சிட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கா, நான் பண்ணது தானே தப்பு அப்படிங்கிறாங்க. கோபி, நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, நான் பண்ணது தான் பெரிய தப்பு. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் பாருங்க, இப்போ என் வாழ்க்கையை வந்து நடு ஆற்றுல விட்டுட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபி ராதிகா பற்றி சிந்திக்கலை, பாக்கியாவை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ரொம்ப கத்துறாங்க ராதிகா. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு காதுலேயே விழலை, இப்போ நான் என்ன சொன்னேன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ராதிகா, நீ என்ன சொன்ன அப்படிங்களா? அதானே, நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், இப்போ கூட உங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு பாக்கியா மேலே தான் உங்களுக்கு நினப்பாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராதிகா, நான் 2 பேர் கூடயும் வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு சரியான கோபம். இது ராதிகா பலார்னு வாங்குறாங்க. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. கோபி சார், என்ன சார் நீங்கள் 2 ஒய்ஃப்டையும் நீங்கள் பலார்னு வாங்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க கோபி. இனி என்ன நடக்கும் இந்த கோபி வாழ்க்கையில், பாக்கியா இனி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ராதிகா கோபி மேலே என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.